The next topic is the second law of thermodynamics oda different statements venamukku. The second law yen thevapadudhu modale paathirukom. Because of the limitation of the first law, we needed the second law. First law la sala information kodukka mudiyala, adanaல second law ku ponom. குறிப்பாக ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ஃபஸ்ட் லா சொல்ல முடியாது. அதனால் செகண்ட் லா நோக்கி வந்திருக்கோம். 4 or 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். The first one is regarding the irreversible process. All natural processes are irreversible and all irreversible processes are spontaneous. All natural processes are irreversible and all irreversible processes are spontaneous. Example, flowing of water in a river in one direction or falling of water from the top of the mountain to bottom, falls, waterfalls. Second statement regarding the efficiency of an engine. It is not possible to construct a machine whose efficiency is unity. ஒரு என்ஜின் இருக்குது, அந்த என்ஜின் அதுக்கு எஃபிஷியன்சி ஒன்று வேணும். அந்த மாதிரி ஒரு என்ஜின் தயார் பண்ணி பார்த்தோம், முடியல. அதுதான் செகண்ட் லாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மெஷின் whose efficiency is unity. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, the efficiency cannot be unity for any engine. எஃபிஷியன்சிங்கிறது எந்த ஒரு என்ஜினுக்கும் எவ்வளோ இருக்க முடியாது, ஒன்று இருக்க முடியாது. எப்போதுமே லெஸ் தேன் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் என்ஜின். அது மாதிரி ஒரு என்ஜின் கிடையாது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. காரணம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. நீங்கள் இந்த எஃபிஷியன்சிங்கிறது ஈட்டா, இந்த ஈட்டா ஆஃப் எனி என்ஜின் cannot be equal to unity. That means it is always less than 1. அது கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக ரிலேட்டட் டு திஸ் தான். ஒரு என்ஜின் இருக்குது, அந்த என்ஜின் என்ன பண்ணணும்னா சம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வாங்கி அதை ஒர்க்காக மாற்றணும். அதுதான் என்ஜினோட பர்பஸு. ஆனால் எந்த ஒரு என்ஜினும் அதுக்கிட்ட கொடுத்த ஹீட்டு முழுக்க ஒர்க்காக மாற்ற முடியுமான்னா முடியாது. அப்படி மாற்றிச்சுன்னா அதோட எஃபிஷியன்சி ஒன்றாயிடும். ஒரு என்ஜின் கொடுக்குற ஹீட்டை முழுக்க ஒர்க்காக மாற்றிச்சுன்னா அதோட எஃபிஷியன்சி ஒன்றா இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு என்ஜின் இல்லைன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கணும்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வெர்ட் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க். இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்வெர்ட் திஸ் என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க். ஹீட்டு முழுக்க ஒர்க்காக மாற்ற முடியாது. ஏன்? கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இந்த எஃபிஷியன்சி ஒன்றா இருக்க முடியாது. ஸோ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஃபோர்த் ஒன், நமக்கு தெரியும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ங்கிறது ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ண நினைக்கிறோம். கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்குது. அப்போ ஒரு சின்ன கொஸ்டின்ஸுக்கு அங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், இட் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் cold body to hot body. It is not possible to transfer heat from cold body to hot body without compensations. Fifth one, entropy of the system and surroundings, that is called the entropy of the universe, is increasing, is always positive. And therefore delta is system plus delta is surroundings is always higher than 0. இது வேறு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா எனர்ஜியும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. The total energy of the universe means the system plus surroundings. The total energy of the universe is constant, but the total entropy of the universe tends to maximum. The universe total energy மாறாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது law of conservation of energy, first law.
ஆனால் இந்த டோட்டல் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸுங்கிறது இட் டென்ஸ் மேக்ஸிமம். அதாவது இந்த யூனிவர்ஸோட என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டே பை டே இட் இஸ் இன்க்ரீஸிங். ஒவ்வொரு மினிட்லேயும் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இட் டென்ஸ் டு மேக்ஸிமம் வேலைக்கு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லெவலில் எஃபிஷியன்சி ஆஃப் அன் என்ஜின் கேனாட் பி ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோம். அதனால் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அன் என்ஜின்ங்கிறது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்னோட் சைக்கிள் ஒன்று இருக்குது. அந்த கார்னோட் சைக்கிளில் ஒரு சோர்ஸ் இருக்கும், ஹாட் சோர்ஸ். ஒரு என்ஜின் என்ன பண்ணும், ஹாட் சோர்ஸ்லேருந்து எனர்ஜி வாங்கி, ஹீட் எனர்ஜி வாங்கி அதை ஒரு பார்ட்டை ஒர்க்காக மாற்றிட்டு மீதி பகுதி என்ன பண்ணும், சிங்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்டு ரிசர்வாயர் அல்லது ஒரு ரீஜன் அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து ஹீட்டை வாங்குது, அந்த ஹீட்டில் ஒரு பகுதியை ஒர்க்காக மாற்றுது. ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த ஹீட் விச் இஸ் ரிசீவ்டு இஸ் ரிஜெக்டட் given to the sink. சோர்ஸ்லேருந்து ஹீட்டை வாங்கி ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஹீட்டை சிங்காக மாற்றுறது. ஏன்னா சோர்ஸ்லேருந்து வாங்கக்கூடிய ஹீட்டை முழுக்க அது ஒர்க்காக மாற்ற முடியாது. அப்படி மாற்றிச்சுன்னா அதோட எஃபிஷியன்சி ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஜின் கிடையாது. ஸோ எப்போதுமே உங்களுக்கு there is a wastage of heat. அந்த ஹீட் வேஸ்டேஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் இப்போ எஃபிஷியன்சின்னு பேர். ஹாட் கண்டிஷன் அப்படி சொல்லக்கூடிய சோர்ஸோட டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் இருக்கணும். அது THன்னு வச்சுருக்கோம், டெம்பரேச்சர் ஆஃப் தி ஹாட் ரீஜன்ஸ். இது TCன்னு வச்சுருக்கோம், டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டு ரீஜன்ஸ். இப்போ ஹாட்லேருந்து எவ்வளோ ஹீட்டை வாங்கியிருக்குன்னா Q அப்படின்னு வாங்கியிருக்குது ஃப்ரம் ஹாட். எவ்வளோ ஹீட்டை கொடுத்துருக்குது அப்படின்னா Q கோல்டு கொடுத்துருக்குது. எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னா W பண்ணியிருக்குது ஒர்க். இதுதான் ஒர்க் பண்ணுது. ஹீட்டாங்கிறது என்னன்னா அது செஞ்ச ஒர்க்குக்கும் அது வாங்கின ஹீட்டுக்கும் உள்ள ரிலேஷன். இது வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வச்சே சொல்லலாம் அல்லது இந்த Q வச்சே சொல்லலாம். முதல்ல Q வச்சு சொல்லலாம். அப்போ ஹாட் கண்டிஷனில் எவ்வளோ வாங்கியிருக்குது, QH வாங்கியிருக்குது. எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்குது, QC ரிஜெக்ட் பண்ணியிருக்குது டிவைட் பை QH. இதுதான் எஃபிஷியன்சிக்குள்ள ஒரு ஃபார்முலா. இந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதனால் இந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் போடலாம். அதுக்கு போகிறதுக்கு முந்தி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா QH பை QHங்கிறது 1 அப்படின்னு ஆகிடும், மைனஸ் QC பை QHன்னு ஆகிடும். இந்த ஈக்குவேஷன் நமக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். பட் இதோட பெட்டர் ஈக்குவேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன, எந்த ரெண்டு டெம்பரேச்சர் கடையில் அந்த என்ஜின் பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த ரெண்டு டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி போடலாம். இந்த மாதிரி Qலாம் தேவையில்லை. அப்படியே அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். காரணம் T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q. ஸோ அந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணால் பெட்டர் ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த QHக்கு பதிலாக TH மைனஸ் TC டிவைட் பை TH போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு TH பை THங்கிறது 1ன்னு ஆகிடும், மைனஸ் TC பை THன்னு வந்துடும். இதுதான் உங்களுக்கு மோர் கன்வீனியன்ட் ஈக்குவேஷன்ஸ் டு கால்குலேட் தி எஃபிஷியன்சி. ஏன்னா ஒரு என்ஜின் இருக்குது, அதுக்கு அப்பர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க TH ஹாட், லோயர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க TC கோல்டு. இந்த ரெண்டு தெரிஞ்சால் போதும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி போடலாம். அது எவ்வளோ ஹீட் வாங்கிச்சு கொடுத்துச்சு அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இந்த டெம்பரேச்சர் எல்லாமே கெல்வினில் போடணும். இந்த எஃபிஷியன்சி எப்பவும் ஒன்றும் ஆகாது. காரணம் என்னென்னா இந்த 1 மைனஸ் சம்திங் இருக்குது. இந்த TC TH கம்பேர் பண்ணோம்னா அந்த TC காட்டில் இந்த THங்கிறது மச் ஹையர். அதனால் இந்த ஈட்டாங்கிறது இட் வில் நெவர் பிகம் ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் ஈட்டா இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. பர்சன்டேஜில் வேணும்னா இந்த ஈட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்ச வேல்யூவை 100 மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி கிடைக்கும். லிமிட்டேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் லெவலில் we have seen that the first law cannot predict the spontaneity of a process, whether a process is spontaneous or not. First lawல என்ன முடியாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அது தானாக நடக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அல்லது இருக்காது அப்படின்னு அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதால்
அதனால தான் நமக்கு ஃபஸ்ட் லா பத்தாவது சொல்லிவிட்டு செகண்ட் லாவுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ செகண்ட் லாவில் நம்ம நோக்கம் என்னென்னா, we have to find a criteria for the spontaneity of thermodynamic process. அப்போ செகண்ட் லாவில் நமக்கு நோக்கம் என்னென்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது ஸ்பான்டேனியஸாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வேணும். அதுக்கு செகண்ட் லா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செகண்ட் லாவில் நமக்கு இந்த ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு முந்தி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுங்கிறது என்ன, நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். Spontaneous reaction means a process, a reaction which takes place or which proceeds on its own accord without any help, sometimes with the external help. ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது ஸ்பான்டேனியஸ் சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அண்ட் அந்த கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அது என்ன பண்ணுது, தானாகவே நடக்குது. அதான் சொல்கிறாங்க, அதுக்கு தான் தன்னிச்சையாக நடக்குது சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்குது, அதுக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. ஸோ வித்தவுட் எனி ஹெல்ப் ஆர் வித்தவுட் இனிஷியேஷன்ஸ், தட் இஸ் கால்டு spontaneous process. Some of the spontaneous process they proceed, but they need initiations. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. Once started, such processes they proceed spontaneously. ஸோ சில ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அந்த ரியாக்ஷன் நடக்கிறதே எல்லாமே ஸ்பான்டேனியஸாக இருக்கும். சில ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒன்று தொந்தரவு பண்ணாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நமக்கு 2 டைப் இருக்குது ஸ்பான்டேனியஸில். பட் 2 டைப்பு எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் கூட நம்ம இனிமேல் ஸ்பான்டேனியஸ் சொன்னால் ஒரே டைப் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வேண்டியது இனிமேல் ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ், அதுதான் வேணும். இப்போ வித்தவுட் இனிஷியேஷனில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு ஹாட் பாடி இருக்குது, ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது, ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. அல்லது ஒரு ராடு இருக்குது, அயர்ன் ராட், ஒரு எண்டு ஹாட்டாக இருக்குது, ஒரு எண்டு கூலாக இருக்குது. அப்போ அது ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் எண்ட் டு கோல்டு எண்ட். இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். இது யாரும் இனிஷியேட் பண்ணல நம்ம. அதே போல் தான் அம்மோனியம் குளோரைடை வாட்டரில் கரைச்சோம்னா அது டெசல்யூஷன் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு வாட்டர்னு பேர். இட்ஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நம்ம வந்து இனிஷியேட் பண்ண வேண்டாம். Some other examples that we know are melting of ice. It's a spontaneous process. No initiations. Evaporation of water when kept in open vessel. It's a spontaneous process. இதனால் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொன்னாலே it proceeds. It has a tendency to proceed. It has some urge. That is called a spontaneous process. So a spontaneous process we expect to take place on its own accord, sometimes with initiations, sometimes without initiations. Examples கொடுத்துருக்கோம். With initiation பார்த்தோம்னா most of the decomposition reactions are spontaneous. அதில் decomposition of calcium carbonate, thermal decomposition, இதை ஹீட் பண்ணால் calcium oxide ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஹீட் பண்ணுறது தான் நம்ம வேலை, இனிஷியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் இனிஷியேட்டட் த ப்ரொசீட்ஸ் spontaneously. Similarly, the decomposition of dinitrogen pentoxide, N2O5. This on decomposition gives or proceeds spontaneously, but we have to start the reaction by ignition. ஹீட் பண்ணுறோம், ஆரம்பத்தில் ஹீட் பண்ணிட்ட போதும் தானாக ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எப்படி தானாக நடக்குதோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் தானாக நடக்கலை அப்படி சொன்னோம்னா அது நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள், இங்கே நேச்சுரலாக பார்த்தோம், ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் திங்க் அபவுட் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் கோல்டு பாடி டு ஹாட் பாடி ஆர் ஃப்ரம் த cold end to hot end of the iron bar, then the process will not take place, and therefore this is called non-spontaneous. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்காது, அதனால் நடக்காத ஒரு ப்ராசஸ் தான்
நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஸ்பான்டேனியஸ் சொன்னால் ஒரே மீனிங், இந்த ப்ராசஸ் இஸ் ஃபீஸிபிள், தட்ஸ் ஆல். ப்ராசஸ் சொன்னோம்னா ஸ்பான்டேனியஸ் சொன்னோம்னா இந்த ப்ராசஸ் இஸ் ஃபீஸிபிள். இங்கே நாட் ஃபீஸிபிள், அவ்வளோதான். முடியும் தானா, அங்கே முடியாது. இப்போ தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கு நமக்கு ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ் பார்த்துருக்கோம். இனிமேல் வித் இனிஷியேஷனாக வித்தவுட் இனிஷியேஷனாக வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக 2 தான், எய்தர் ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ். The next 2 questions, why some of the processes are spontaneous and some other processes are non spontaneous? இது ஏன் ஸ்பான்டேனியஸாக இருக்குது, இது ஏன் ஸ்பான்டேனியஸே இல்லை, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அந்த ரீசன் தான் நமக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நமக்கு தேவை. அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம். அதுக்கு தான் செகண்ட் லாக்கிட்ட வந்திருக்கோம். அப்படி ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் வேணும்னா அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு பேர் டிரைவிங் ஃபோர்ஸ்னு பேர். அதுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்னு போயிடுது. வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஆல் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்? எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கும் ஏதோ சம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? டிரைவிங் ஃபோர்ஸ்னு பேர் வைக்கிறோம். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அல்லது நான் ஸ்பான்டேனியஸ் சொல்லிட்டு வி கேன் ப்ரிடிக்ட் ஏர்லியர், முதலே சொல்ல முடியும் நம்மளால். அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரிடிக்ஷன் ஆஃப் தி ப்ராசஸ் டு பி ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டிரைவிங் ஃபோர்ஸ். டிரைவிங் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு முதலையே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ்? அந்த டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது என்ன? விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் ஆஃப் தி ப்ராசஸ். அதுக்கு செகண்டில் தான் நமக்கு யூஸ் ஆகுது. அதில் மொத்தம் 3 கன்செப்ட். இந்த கன்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிரைவிங் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு சில தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. இது வரைக்கும் பார்த்த தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனில் டெல்டா ஹெச்ங்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இந்த டெல்டா ஹெச்சை வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இல்லையான்னு முடிவு பண்ணலான்னா அது பார்ஷியலாக சக்ஸஸ் ஆச்சு. இந்த டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அந்த முடிவில் சில எக்ஸப்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த கன்செப்டில். அதனால் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி அலோன் cannot be the sole criteria of the spontaneous character. எனர்ஜி குறையுது, இது மட்டும் ஒரு முழு காரணமாக இருக்க முடியாது. எதுக்கு? இந்த ஸ்பான்டேனியஸ் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன காரணம்னா அங்கே இதை பயன்படுத்துகிறோம்னா நிறைய கேஸில் சக்ஸஸ் ஆகுது, 1-2 கேஸில் சக்ஸஸ் ஆகலை. அதனால் நமக்கு இந்த டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம ஃபுல்லாக ஒதுக்கவும் முடியாது, அதே சமயம் ஃபுல்லாக ஏற்றுக்கவும் முடியல. அடுத்ததாக கன்செப்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ் சொல்லி ஒரு கன்செப்ட் எடுத்து அதில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரேண்டம்னஸ்ங்கிறது ரிலேட்டட் டு என்ட்ரோபி, அது என்ட்ரோபி சேஞ்ச். இது ஒரு புது தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் செகண்ட் லெவலில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ் வச்சு ஸ்பான்டேனியஸாக இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்ஷியலாக தான் சக்ஸஸ் ஆச்சு, நாட் கம்ப்ளீட் சக்ஸஸ். அதனால் இன்க்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ் தான் முழு காரணம். இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ரேண்டம் இஸ் த சோல் க்ரைட்டீரியா ஃபார் த ஸ்பான்டேனியஸ் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் இங்கேயே சில எக்ஸப்ஷன்ஸ் அல்லது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இந்த கன்செப்டுக்கும். ஸோ இந்த கன்செப்டுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருந்து முழுக்க பயன்படுத்தலை, இந்த கன்செப்டுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதனால் இதையும் முழுக்க பயன்படுத்த முடியல. கடைசியாக என்ன பண்ணாங்க, இந்த 2 கன்செப்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. அதுதான் காம்பினேஷன் ஆஃப் தி அபவ் 2 கன்செப்ட்ஸ்.
அப்போ ஒரு புது தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் வந்துச்சு, அதுவும் நம்ம செகண்ட் லெவலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் லெவலில் மொத்தம் டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரோபி சேஞ்ச், இன்னொன்று டெல்டா ஜி, இது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அல்லது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுன்னு பேர். இப்போ நமக்கு புது 2 தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று எஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ட்ரோபி, இன்னொன்று ஜின்னு சொல்லக்கூடிய கிப்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் கூடிய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அல்லது கிப்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் தி அபவுட் 2 இந்த டெல்டா ஜி அந்த ஃபங்க்ஷன் வச்சு சொல்கிறோம், இங்கே இது சக்ஸஸ் ஆகிடுது. அப்போ டெல்டா ஜி அப்படிங்கிறது த சோல் க்ரைட்டீரியா ஃபார் ப்ரொடிக்டிங் தி ஸ்பான்டேனியஸ் ஆஃப் தி ப்ராசஸ். டெல்டா ஜியோட வேல்யூ அல்லது சைனை வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு நிச்சயம் நம்மளால் சொல்ல முடியும். அவங்க இந்த டெவலப்மெண்ட்டில் இந்த ட்ரைவிங் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தது டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி, அது கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகலை. அடுத்த கன்செப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ், அதுவும் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகலை. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்க, அது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுன்னு பேர், அப்போ சக்ஸஸ் ஆகிட்டுது. அப்போ நமக்கு வேண்டியது இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் கேரக்டருங்கிறது நாட் பேஸ்ட் ஆன் ஒன்லி டெல்டா ஹெச், நாட் பேஸ்ட் ஆன் ஒன்லி டெல்டா எஸ், but based on the combination of delta H and delta S, that is based on delta G. அப்போ தனியாக எனக்கு டெல்டா ஹெச் பயன்படலை, தனியாக டெல்டா எஸ் பயன்படலை, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது டெல்டா ஜி கிடைக்குது. அதுதான் நமக்கு டிரைவிங் ஃபோர்ஸாக மாறுது. இந்த ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 கன்செப்ட் இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு கன்செப்ட் இந்த கன்செப்ட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் தி டாப் ஆஃப் த ஹில் ஆர் மவுண்டன், அது வாட்டர் ஃபால்ஸ். ஏன் அந்த வாட்டர் வந்து மேலேருந்து கீழே அப்படியே கீழே விழுது அப்படின்னாலே பிகாஸ் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி தான், அதோட எனர்ஜி குறையுது. சிமிலர்லி தி ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் பாடி டு கோல்டு பாடி ஆர் ஹாட் எண்ட் டு கோல்டு எண்ட் ஆஃப் எ ராட். அங்கே கூட நமக்கு என்ன ஆகுது, இந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஏன் ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு போகணும், ஏன் கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடி போகும்போது இந்த ஹாட் பாடியோட ஹீட் குறையுது, எனர்ஜி குறையுது, டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இங்கே நமக்கு டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி எங்கெங்கே இருக்குதோ இதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருந்துகிட்ருக்குது. இதை தவிர சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். Formation of CO2 and the combustion of methane and the formation of ammonia, all are exothermic. டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்கும், இந்த வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு சைன் மட்டும் இருந்தால் போதும். இந்த 3 எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனும் நமக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ கொடுத்த லிஸ்ட்டில் 5 எக்ஸாம்பிள், 5மே ஸ்பான்டேனியஸ். அதனால் அந்த கன்செப்ட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ சில டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி வச்சு ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இல்லையான்னு டெஃபினட்டாக சொல்ல முடியுமான்னா டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸில் எல்லாம் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக இருக்குது. இதை வச்சு நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போதைக்கு என்ன பண்ணலாம், we may consider the decrease of energy as the criteria for the spontaneity. இந்த ஸ்பான்டேனியஸ் கேரக்டருக்கு டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜிக்கு இது ஒரு க்ரைட்டீரியா இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணலாம், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக ஒத்துக்க முடியல. காரணம், இந்த கன்செப்ட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜிக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிக்ரீஸ் ஆஃப் எனர்ஜிங்கிற கன்செப்ட் மட்டும் வச்சு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸோட நேச்சரை முடிவு பண்ண முடியுமான்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் வேர் ஸ்பான்டேனியஸ். அதெல்லாம் அங்கெல்லாம் டெல்டா ஹெச் நெகட்டிவாக வந்துச்சு. அதனால் நமக்கு என்ன பண்ணோம், ஒரு வேளை டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ்
வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர், டெசல்யூஷன் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு இன் வாட்டர் எல்லாமே எண்டோதெர்மிக் ப்ராசஸ். டெல்டா ஹெச்ங்கிறது பாசிட்டிவில் இருக்குது. அட் த சேம் டைம் தீஸ் ப்ராசஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ். இந்த ப்ராசஸ்லாம் ஸ்பான்டேனியஸாக இருக்குது, ஆனால் எண்டோதெர்மிக்காக இருக்குது. அப்போ எக்ஸோதெர்மிக்கு தான் ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் சொல்லணும்னா, இங்கே எண்டோதெர்மிக் உள்ள ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? முடியாது. அதான் the limitations. The delta H positive, delta H is 0, no change in the enthalpy of the systems. அதே சமயம் ஸ்பான்டேனியஸாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். அஸ்டிக் ஆசிட் ப்ளஸ் எத்தனால் gives ethyl acetate plus water. This is called ethanoic acid, this is called ethanol. The ester is called ethyl ethanoate and water. Another example is expansion of ideal gas into vacuum. Vacuumத்தில் ஒரு ஐடியல் கேஸ் எக்ஸ்பாண்ட் ஆகுது அப்படி சொன்னாலே டெல்டா ஹெச் 0, பட் த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் வந்து நெகட்டிவ் டெல்டா ஹெச், அதை மட்டும் வச்சு சொல்ல முடியல. காரணம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்லேயே டெல்டா ஹெச் பாசிட்டிவ் இருக்குது, டெல்டா ஹெச் 0 இருக்குது. அதனால் டெல்டா ஹெச் வச்சு அல்லது டிக்ரீஸிங் எனர்ஜி வச்சு நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, decrease of energy alone cannot be the sole criteria of the spontaneity of process. Decrease of the energy alone cannot be the sole criteria for the spontaneous nature of the process. Second concept of maximum randomness or increase in randomness. ஆக்சுவலாக அதோட தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் வந்து என்ட்ரோபி. இது முதல்ல நம்ம செகண்ட் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லெவலில் இது வரைக்கும் நம்ம இன்டர்னல் எனர்ஜி U அண்டு என்தால்பி H, இன்டர்னல் எனர்ஜி U அண்ட் என்தால்பி H ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு செகண்ட் லெவலில் இந்த ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். என்ட்ரோப்பின்னு பேர். இப்போ நமக்கு ஒரு க்ளோஸ்டு சேம்பர் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இந்த பார்ட்டிஷனில் நமக்கு ரெண்டு பகுதியில் வெவ்வேறு கேஸ் இருக்குது. வெவ்வேறு கேஸ் வந்து வெவ்வேறு கலராக இருக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று ரெட் கலர், இன்னொன்று க்ரீன் கலர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக அந்த கேஸ் இருக்கும்போது அங்கே ஒரு ஆர்டர்லி கேரக்டர் இருக்கும். ஆனால் இந்த பார்ட்டிஷனை என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகிடும், இந்த டூ கேஸஸ் வில் மிக்ஸ் டுகெதர் பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன்ஸ். அந்த பார்ட்டிஷன் எடுத்துட்டேன், இந்த ரெண்டு கேஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இந்த பார்ட்டிகிள்ஸ் A, B அல்லது இந்த கேஸ் மாலிகூல்ஸ் ரெட் கலர் க்ரீன் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி த்ரூ திஸ் வெசல் ஆல் தி மாலிகூல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லா மாலிகூல்ஸும் இருக்கும். இப்போ நமக்கு என்ன சேஞ்சு சயின்டிஃபிக்காக அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஆர்டர்லி கேரக்டர் இங்கே குறைஞ்சி போச்சு. ஸோ இங்கே ஒரு ஆர்டர்லி கேரக்டர் இருந்துச்சு, இப்போ மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இங்கே டிஸார்டர்லி கேரக்டர் தான் வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட் பையன், இது 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுக்கும் தனித்தனியாக ஒரு பார்ட்டிஷன் வந்துருக்குது. அந்த பார்ட்டிஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா the students will mingle or mix. அப்போ ஒரு டிஸார்டர்லி கேரக்டர் வந்துடுது. எங்கே 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கே 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு கிளாஸும் மிங்கிள் ஆகிறது மாதிரி. அதே போல் தான் இங்கேயும். அப்போ ரெண்டு கேஸ் மிக்ஸ் பண்ணோம்னா அங்கே நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுது, டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸர் முடிவு பண்ணியிருக்காங்க, வரணும் கிடையாது. இந்த ப்ராசஸ் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸர் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இதோட டெல்டா ஹெச் வந்து 0, என்தால்பி சேஞ்சே இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் பற்றி கவலையே கிடையாது. பட் மிக்சிங் டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீசஸ், இட்ஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ இன்க்ரீஸிங் ரேண்டம்னஸ்ங்கிறது ஒரு வேளை ஸ்பான்டேனியஸ் கேரக்டருக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அனதர் எக்ஸாம்பிள், ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துருக்கோம், இங்கு மேலே போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த இங்கு
பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அந்த வாட்டர் முழுக்க யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். நம்ம ஒரு ட்ராப் போட்டுட்டு நம்ம போயிடுறோம். கொஞ்சம் வச்சு பார்த்தோம்னா தானாகவே என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது. இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். இதுலேயும் டெல்டா ஹெச் 0 தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாலிகூல்ஸ் இங்கே ட்ராப்பாக இருந்துச்சு, த்ரூ அவைலபிள் ஸ்பேஸ் போனதுனால ஒரு ஆர்டர்லி கேரக்டர் மாதிரி டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இதை தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸ். சில கேஸில் டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருக்கும். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், மெல்டிங் ஆஃப் ஐஸ் எல்லாம் டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருக்குது. பட் தீஸ் ப்ராசஸ் இன்வால்வ் increase in the disorderly character or increase in the randomness. Melting of ice, solid liquid மாறுது, அப்போ disorderly character increase ஆகுது. liquid vapor மாறுது, disorderly character increase ஆகுது. அங்கெல்லாம் டெல்டா ஹெச்ங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டா ஹெச் 0 பாசிட்டிவோ அது முக்கியம் இல்லை. எங்கெல்லாம் டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்குது. அதனால் இந்த இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் அல்லது மேக்ஸிமம் ரேண்டம்னஸ் வச்சு, இன்க்ரீஸ் இந்த ரேண்டம்னஸ் ஆர் மேக்ஸிமம் ரேண்டம்னஸ் வச்சு ஒரு ஸ்பான்டேனியஸ் கேரக்டரை டிஃபைன் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அங்கேயும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு, லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் alone is the sole criteria of the spontaneity of the process அப்படின்னு சொல்ல முடியல. என்ன காரணம், சில லிமிட்டேஷன்ஸ் தான். என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா, liquefaction தெரியும், conversion of gas into liquid. Solidification, conversion of a liquid into solid. In those processes the orderly character increases but the disorderly character decreases. அந்த ப்ராசஸ் தான் நமக்கு நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் அல்லது மேக்ஸிமம் ரேண்டம்னஸ்ங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு, ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை இதுதான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு முடிவு பண்ண முடியல. ஸோ இப்போ முடிவு என்னென்னு கேட்டோம்னா, decrease in energy alone cannot be the sole criteria for the spontaneity of the process சொன்னோம். அதே போல் இங்கேயும் increase in randomness alone cannot be the sole criteria for the spontaneity of the process because we have some exceptions. Delta H வச்சு சொல்ல முடியல, இந்த என்ட்ரோபி சேஞ்ச் ரேண்டம்னஸ் இதை வச்சு சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ண வேண்டியா இருக்கும் அப்படின்னா, the combination of delta H and the randomness ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புது ஃபங்க்ஷன், அது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு பேர், அதை டிரைவ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி in terms of change in Gibbs free energy we can define a process as spontaneous or non-spontaneous at any given temperature. ஸோ முடிவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக்ரீஸ் இன் எனர்ஜிங்கிறோம் ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகலை, இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸும் ஃபுல்லாக யூஸ் ஆகலை. அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புது தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அல்லது கிப்ஸ் ஃபங்க்ஷன்னு பேர்.